ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எறா தொக்கு எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 5 வெங்காயம் எடுத்துக்கோங்க, 10 to 15 உரிச்ச பூண்டு, கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துக்கலாம் ஒரு கையளவு, 2 பச்சை மிளகாய், 4 தக்காளி, சிறிதளவு கருவேப்பிலை எடுத்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடாய் நல்லா காஞ்ச பிறகு. அதுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம உரித்து வச்ச பூண்டை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்கி வச்ச வெங்காயத்தலையும் கருவேப்பிலை பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட், உப்பு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வரணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற வரைக்கும் கரண்டி வச்சு. இந்த மாதிரி வரா மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா பழமாக சேர்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டும் வரும், கலர் கொடுக்கும். கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு திறந்து பார்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரா மாதிரி நல்லா வதக்கிக்கணும், இந்த மாதிரி கரண்டி வச்சு. அதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருந்த எறாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எறா உடையாமல் பார்த்து வதக்குங்க. இந்த மாதிரி வதக்கிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கூட நீங்கள் எண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங்கில் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக வரா மாதிரி 15லேருந்து 20 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க திறந்து பார்த்து. அப்போ தான் அடி பிடிக்காமல் வரும். இந்த மாதிரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எறா தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட்டில் கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.